வணக்கம் பிரபுகளே, எப்படி நலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை இட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று இருக்கின்றேன். இன்றைக்கும் பல பேசுபவர்கள் இருக்கின்றன, அதைத்தான் பார்க்க போகிறோம். சட்டத்தரணிகள் பெரும் பகிஷ்கரிப்பிலே ஈடுபட்டு இருக்கிறார்கள். அவை தொடர்பான தகவலையும், இந்த சட்டத்தரணிகள் பகிஷ்கரிப்பால் நாமல் ராஜபக்சவின் வழக்கு தள்ளிப்போய் இருக்கிறது, அவை தொடர்பாக எழுந்திருக்கின்ற பிரச்சனையும், சட்டத்தரணியின் கொலையோடு சம்பந்தப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற இருவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், அவை தொடர்பான தகவலையும், அதேவேளையில் இந்த பாதாள உலக குழுக்கள் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் இப்பொழுது அரசாங்கத்துக்கு எதிராக போர்க்கொடி தூக்க ஆரம்பித்திருக்கின்றன, அவைகள் தொடர்பான தகவலையும், இலங்கையில் ஒரு கதாநாயகன் போல் அன்றகுமார் திசாநாயக்கா பார்க்கப்படுகிறார், அவை தொடர்பான ஒரு விவரணத்தையும் நாங்கள் பார்த்து கொள்ளலாம். வாருங்கள், முழுமையான காணொலிக்கு செல்வோம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் காணொலியை பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள். அங்குரகொட என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் வைத்து ஒரு சட்டத்தரணி சுட்டுக் கொல்லப்படுகிறார் அவரது மனைவியோடு. எனவே சட்டத்தரணிகள் என்பவர்கள் இலங்கையினுடைய சட்டத்திற்காக பாடுபடுகின்றவர்களாக இருக்கிறார்கள். இலங்கையில் இருக்கின்ற சட்டவாளர்களுக்கு இதனால் பாதுகாப்பு இல்லை என்பது போன்று சட்டத்தரணிகள் எல்லாரும் ஒன்றாக கூடி ஒரு முடிவெடுக்கிறார்கள். எனவே தங்களது பாதுகாப்பை உறுதிப்படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை தெரிவித்து அவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு முடிவெடுத்து இன்றைய தினம் தங்களது பகிஷ்கரிப்பை அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். கைகளிலும் உடைகளிலும் அவர்கள் வேலை செய்கின்ற நீதிமன்ற அலுவலகங்களிலும் கருத்த கொடிகளை பறக்கவிட்டு அமைதியான முறையிலே அவர்கள் அணிவகுத்து நின்று தங்களது எதிர்ப்பை காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் நேற்றைய தினம் கொழும்பிலே கூடி தாங்கள் எந்த விதமான ஒரு நீதிமன்ற செயற்பாடுகளிலும் இன்றைய தினம் ஈடுபட மாட்டோம், அதாவது 16ஆம் தேதி ஈடுபட மாட்டோம் என்பதை தெரிவித்து அடையாளமாக அவர்கள் ஒரு போராட்டத்திலே ஈடுபட்டிருந்தார்கள். இந்த சட்டத்தரணி சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு பல்வேறுபட்ட சமூக வலைத்தளங்கள் இவர் கரந்தனியா சுத்தாவுக்கு எதிராக சாட்சி சொன்னால் அல்லது கரந்தனியா சுத்தா தொடர்பான பயிலை இன்னொருவரிடம் கொடுத்தார் என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன. இணையதளத்திலே ஒரு புலனாய்வு செய்தியை வெளியிட்டு வருகின்ற ஒரு செய்தியாளரின் கருத்துப்படி, நீங்கள் தீர்ப்பு கூற முற்படாதீர்கள், இதன் பின்னணியில் பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கின்றன, அவைகள் தொடர்பாக சற்று ஆராய வேண்டும் என்பது போன்று தெரிவித்திருக்கிறார்கள். போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது சட்டத்தரணிகள் யாருக்கு வேண்டுமானாலும் வாதிடலாம் என்பது போன்று தெரிவித்திருக்கிறார்கள். இவர் போலீஸ் தரப்பால் ஒருமுறை விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். அவர் குற்றவாளியாக அல்லாமல் போதை தடுப்பு சம்பந்தமான ஒரு விசாரணைக்காக அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். அத்தோடு மட்டும் இல்லாமல் 2002ஆம் ஆண்டு மகேஷ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாதாள உலக குழு நபருக்காகவும் இதே சட்டத்தரணி மன்றிலே ஆஜராகி இருக்கிறார். அவர் யார் என்று சொன்னால், 2002ஆம் ஆண்டு போலீஸ் தரப்பால் இவர் போதைப் பொருட்களை அடையாளம் காண அழைத்து செல்லப்பட்ட வேளையிலே சுட்டுக் கொல்லப்பட்ட நபர் என்று தெரிவிக்கிறார். அந்த வேளையிலே இந்த போலீசாருக்கும் STFக்கும் எதிராக இவர்களால் தான் இந்த கொலை திட்டமிட்ட வகையிலே இடம்பெற்றது என்பது தொடர்பாக இப்பொழுது சுட்டுக் கொல்லப்பட்ட சட்டத்தரணி நீதிமன்றத்திலே வாதாடி இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. எனவே போலீஸ் தரப்புக்கும் STFக்கும் இவர் மீது ஒரு கண் இருந்திருக்கிறது, இவர் மீது பெரும் கோபம் இருந்திருக்கிறது. தங்கள் பக்கம் இவர் வழக்கை திருப்பிவிட முற்படுகிறார் என்பது போன்று அவரில் இருந்த ஒரு கோபம் இப்பொழுது தீர்த்து கட்டப்பட்டிருக்கலாம் என்பது போன்றும் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. இப்பொழுது சட்டத்தரணிகள் சங்கம் விடுத்திருக்கின்ற ஒரு அறிவித்தலாக, அதாவது இப்பொழுது பல்வேறுபட்ட சமூக வலைத்தளங்களிலே பரப்பப்பட்டு வருகின்ற போலி செய்திகளை சற்று நிறுத்துவதற்கு போலீசார் உதவி செய்ய வேண்டும் என்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டத்தரணி தொடர்பான சரியான ஒரு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அவர் எதற்காக சொல்லப்பட்டார், இந்த கொலையாளிகள் யார் என்பது தொடர்பாக சரியான தகவல் தரப்பட வேண்டும் என்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையிலே சட்டத்தரணிகள் தொடர்பாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் செய்தியாளர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. நீங்கள் பாதாள உலக குழு என்று சொல்லப்படுகின்ற நபர்களுக்கு ஆதரவாக நீதிமன்றத்திலே வாதாடுகிறீர்கள் என்றெல்லாம் கேட்கப்பட்டது. அப்பொழுது அளிக்கப்பட்ட பதிலாக, எந்த ஒரு குற்றவாளியும் நீதி கேட்கின்ற வேளையிலே அவருக்காக போராடுகின்ற தன்மை சட்டவாளர்களுக்கு இருக்கிறது, அதனால்தான் அவர்களுக்கு ஆதரவாக மன்றிலே ஆஜராகி அவர்களுக்கோடு வாதிடுகிறார்கள் என்பது போன்று கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது 2 உயிர்கள் பறிபோயிருக்கின்றன. இந்த உயிர்களுக்கு சரியான நீதி கிடைக்க நாங்களும் ஆவணை செய்வோம். சட்டத்திறனிகள் பகிஷ்கரிப்பு ஒரு சிலருக்கு சாதகமாக அமைந்திருக்கிறது.
குறிப்பாக நாமல் ராஜபக்சவின் கிரீஸ் கட்டிட விவகாரம் இன்றைய தினம் நீதிமன்றத்துக்கு வந்தது. ஆனால் இவர்கள் நீதிமன்றத்துக்கு வந்திருந்தார்கள். ஆனால் இவர்களது வழக்கு எதுவும் எடுத்துக்கொள்ளவில்லை. ஏனென்று சொன்னால் வழக்கறிஞர்களும் சட்டத்தரணிகளும் இன்று பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டிருப்பவையால் அது புரிதொரு தினத்துக்கு மாற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மிகுந்த சந்தோஷத்தோடு வெளிவந்த நாமல் ராஜபக்ச இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்தை எள்ளி நகையாடிவிட்டு சென்றிருக்கிறார். நாட்டிலே பாதாள உலக குழுக்கள் தலைவிரித்தாடுகின்றன. துப்பாக்கிச் சூடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பொது பாதுகாப்பு அமைச்சர் என்ன செய்கிறார்? இவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்பதாக நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். அப்படியானால் இவர்கள் தந்தையின் காலத்திலே இடம்பெற்ற பல்வேறுபட்ட நிகழ்வுகள், இவரும் அந்த நாடாளுமன்றத்திலே ஒரு அமைச்சராக இருந்தவர், அவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் பல்வேறுபட்ட நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன. எனவே அவற்றையெல்லாம் மறந்துவிட்டு நாமல் ராஜபக்ச இப்பொழுது பேசுகிறாரா என்பது போன்றுதான் கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன. இவற்றுக்கு ஒருபடி மேலே போய் விஜித கேரத் தாங்களும் நாடாளுமன்றத்தில் இருந்த காலகட்டத்தில் இவ்வாறு பாதாள உலக குழுக்கள் செயற்படவில்லை என்பது போன்று அவரும் ஒரு ஆதங்கத்தை தெரிவித்திருக்கின்றார். அதே வேளையில் உடனடியாகவே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்பதாக ஐக்கிய தேசிய கட்சியும் ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறது. இது என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், அப்பன் எப்போ சாவான் திண்ணை எப்பொழுது கிடைக்கும் என்று சொல்வார்களே, அப்படி ஒரு பழமொழியைத்தான் ஞாபகப்படுத்தி இருக்கிறது. இவ்வளவு காலமும் இவ்வளவு நாளும் இனவாதம், பௌத்தம் இவற்றை பேசி வந்த இந்த எதிர்க்கட்சிகள் இப்பொழுது அடுத்த விடயத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். பாதாள உலக குழுக்கள் துப்பாக்கிச் சூடுகளை நடத்தி கொண்டிருக்கின்றன, அரசாங்கம் என்ன பார்க்கிறது என்பது தொடர்பாக அவர்களுக்கும் ஏதோ ஒரு விடயம் தேவை என்பது போன்று அடுத்தடுத்த சம்பவங்கள் அவர்களுக்கு சாதகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. பௌத்த தேரர்கள் இப்பொழுது நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டு விட்டார்கள். இனி அது தொடர்பாக பேசுவதற்கு எதுவும் இல்லை. அதை அப்படியே வைத்துவிட்டு இப்பொழுது பாதாள உலக குழு சம்பந்தமாக பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் சாதகமாகத்தான் எல்லாமே அமைந்து வருகின்றன. சரி, அது அப்படியாக இருக்கின்ற இந்த வேளையில் போலீஸ் தரப்பால் தெரிவிக்கப்பட்டிருக்கிற மற்ற துப்பாக்கிச்சூடு தொடர்பான அதிர்ச்சி தருகின்ற பல்வேறுபட்ட விடயங்கள். ஒரு சிகை அலங்கரிப்பு நிலையத்திலே முடிவெட்டுவதற்காக வந்து காத்திருந்த 20 வயது இளைஞன் மீது ஒரு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே அந்த துப்பாக்கிச்சூடு அந்த இளைஞன் மீது மேற்கொள்ளப்பட்டதா என்றால், அந்த இளைஞன் இதுவரைக்கும் இலங்கை போலீசில் எந்த விதமான குற்றச் செயல்களோடும் சம்பந்தப்பட்டவர் இல்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. அவர் தொடர்பாக எந்தவித முறைப்பாடுகளும் போலீசில் பதியப்படவும் இல்லை. அப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் எதற்காக அந்த 20 வயது இளைஞன் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதென்றால், அங்கேதான் ஒரு கதை ஆரம்பிக்கிறது. என்னவென்று சொன்னால், இது திட்டமிட்ட வகையில் அந்த சலூனின் உரிமையாளர் மீது மேற்கொள்ளப்பட்ட ஒரு துப்பாக்கிச் சூடாகத்தான் இருப்பதாக இப்பொழுது போலீஸ் தரப்பால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஸ்கூட்டர் ரக மோட்டார் சைக்கிளில் வந்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த துப்பாக்கிதாரிகள் அந்த சலூனுக்குள் புகுந்து சராமரியாக துப்பாக்கிச் சூடுகளை மேற்கொள்கிறார்கள். அவர்கள் துப்பாக்கிச் சூடை மேற்கொள்வது ஸ்டான்லி என்று சொல்லப்படுகின்ற அந்த கடையின் உரிமையாளர் மீது தான் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியிருக்கிறார்கள். ஏன் இவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்படுகிறது என்று பார்த்தால், இவர் இந்தியாவிலே தலைமறைவாகி இருக்கின்ற பூக்குடு கண்ணா என்று சொல்லப்படுகின்ற பாதாள உலக குழுவைச் சேர்ந்த நபரது எதிர்த்தரப்பைச் சேர்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. இதனால் தான் இந்த துப்பாக்கிச்சூடு அங்கே மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், எதற்குமே சம்பந்தம் இல்லாத பாதாள உலக குழுவோடு எதுவித தொடர்புகளுமற்ற ஒரு 20 வயது இளைஞன் இவர்களது துப்பாக்கி சண்டையிலே பலியாகி இருக்கிறார் என்பது வருந்தத்தக்க ஒரு செயலாக இருப்பதாக இப்பொழுது போலீஸ் தரப்பு தகவலை வெளியிட்டிருக்கிறது. சரி, அடுத்த விடயத்துக்கு வரலாம். என்னவென்று சொன்னால், அடுத்த விடயம் நேற்று பிரேமதாசா விளையாட்டரங்கில் நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில் உள்ள கிரிக்கெட் போட்டி. இந்த கிரிக்கெட் போட்டி ஒரு பெரும் திருப்பத்தை இலங்கையில் ஏற்படுத்தி இருக்கிறது. என்னவென்று சொன்னால், இந்தியா பாகிஸ்தானில் விளையாடாது, பாகிஸ்தான் இந்தியாவால் விளையாடாது. அப்படி இருக்கின்ற நிலையில் இந்த 2 நாடுகளும் பங்கேற்கின்ற போட்டி இலங்கையிலே நடைபெற்றது. பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. பெருத்த பாதுகாப்புக்கு மத்தியிலே இந்த போராட்டம் இடம்பெற்றிருந்தது. அதிகப்படியான மக்கள் தொலைக்காட்சியில் கண்டுகளித்த ஒரு நிகழ்வாகவும் இது பார்க்கப்பட்டிருந்தது. இந்த இடத்திற்கு இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அழைக்கப்பட்டிருந்தார். அழைக்கப்பட்டிருந்த வேளையில் அனுரகுமார் திசாநாயக்கா அந்த மண்டபத்துக்கு வந்த வேளையில் அவரை திரையில் காட்டிய வேளையிலே 2 நாடுகளையும் சேர்ந்த ரசிகர்கள் எழுப்பிய கரவோசம் அந்த போட்டிக்கு வழங்கப்பட்ட கரவோசத்தை விட பல மடங்கு அதிகமானதாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. இது ஒரு போட்டி என்பதை விட, 2 நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர நகர்வு என்பதை விட, இலங்கைக்கு இது ஒரு சாதகமான
ஒரு விளைவை காட்டுவதாகவே ரசிகர்களால் கொண்டாடப்பட்டிருக்கிறது. யுத்த காலத்தில் இல்லாத ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு இந்த போட்டிக்கு வழங்கப்பட்டதாகவும் பல்வேறுபட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. மிகுந்த பரபரப்போடு எதிர்பார்க்கப்பட்ட அந்த போட்டி சுமூகமான முறையிலே நடந்திருப்பது பாராட்டத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த இடத்தில் இலங்கை ஜனாதிபதி பாராட்டுக்கு உரியவராக இப்பொழுது பார்க்கப்பட்டிருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, என்னவென்று சொன்னால் இந்த வெடுக்குநாரி மலையில் இடம்பெற்ற சிவன் வழிபாடு நேற்றைய தினம் உங்கள் பலருக்கு தெரியும் சிவன் ராத்திரி. இந்த சிவன் ராத்திரி கடந்த சிவன் ராத்திரிகளிலே அந்த வெடுக்குநாரி மலையில் நடைபெற்ற சம்பவங்கள் உங்கள் பலருக்கு ஞாபகம் இருக்கலாம். போலீசாரினாலே மக்கள் கொண்டு வரப்பட்ட பல்வேறுபட்ட உபகரணங்கள் தூக்கி வீசப்பட்டதும், பொங்கல் பொங்குவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதும், ஏன் அடுப்பேற்றுவதற்கு கூட அங்கே அனுமதிகள் மறுக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் இந்த பொங்கல் வழிபாடு மிக மிக சிறப்பான வகையில் நடைபெற்றிருந்தது. அது தவிர பிரதமர் ஹரணி அமரசூரிய இந்த பொங்கல் விழாவிலே கலந்து கொண்டிருக்கிறார். திருக்கேதீஸ்வரத்தில் இடம்பெற்ற பொங்கல் நிகழ்விலே பிரதமர் ஹரணி அமரசூரியவும் கலந்து கொண்டு மக்கள் மத்தியிலே உரையாற்றியிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இதைத்தான் எழுத்தாளர் நிலாந்தன் ஒரு கட்டுரையிலே மிக அழகாக சொல்லியிருக்கிறார். என்னவென்று சொன்னால், எங்கள் தமிழ் அரசியல் கட்சிகள் தங்களுக்கு தாங்களே பிளவுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இந்த தமிழ் அரசியல் கட்சிகளது பெயர்கள் இல்லாமல் போகும் ஒரு நிலை உருவாகும். அன்றகுமார் திசநாயக்கா என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர் இப்பொழுது அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறார். மக்கள் மனங்களை வென்ற ஒரு நாயகனாக அவர் இப்பொழுது மாற்றம் கண்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. அன்றகுமார் திசநாயக்கா புகழ் பாடுகிறேன் என்று பலர் தெரிவித்திருந்தீர்கள். அப்படியல்ல, நன்மை நடக்கின்ற வேளையில் நாங்கள் அவற்றை புகழ்வோம். தீமை இடம்பெறுகின்ற வேளையில், குற்றச் செயல்கள் இடம்பெறுகின்ற வேளையில் அவற்றை சுட்டி காட்ட நாங்கள் மறக்க மாட்டோம் என்பதையும் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த சட்டத்திறனியின் கொலையோடு சம்பந்தப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற 2 நபர்கள் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த கொலையாளிகளுக்கு உதவியதாகவும் உடந்தையாக இருந்ததாகவும் 24 மற்றும் 20 வயது மதிக்கத்தக்க 2 சகோதரர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கோட்டை பகுதியில் மேற்கு மாகாண தெற்கு குற்றப்பிரிவு அதிகாரிகள் நடத்திய சோதனையை தொடர்ந்து 2 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் அவர்கள் பயன்படுத்தியதாக கருதப்படுகின்ற ஒரு காரையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்திலே காணி பிணக்கு காரணமாக ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. கோப்பாய் கல்வியியல் கல்லூரிக்கு அருகில் இன்றைய தினம் திங்கட்கிழமை இடம்பெற்ற இந்த கொலை சம்பவத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த செல்வகுமாரன் வயது 59 என்பவரை உயிரிழந்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்படுகிறது. காணி பிரச்சனையால் ஏற்பட்ட தகராறு காரணமாக உயிரிழந்த நபருக்கும் பிறிதொரு நபர்களுக்கும் இடையிலே நீண்ட காலமாக காணி பிரச்சனை ஒன்று நிலவி வந்திருந்த நிலையிலே இன்றைய தினம் இந்த பிரச்சனை முற்றி கைகலப்பாக மாறியிருக்கிறது. அதன்போது 3 இணைந்து குறிப்பிட்ட நபர் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார் என்றும் அந்த தாக்குதலின் போது அவர் உயிரிழந்திருக்கிறார் என்றும் ஆரம்பகட்ட விசாரணைகளிலே தெரிய வந்திருக்கிறது. கோப்பாய் போலீசார் மேற்கொண்ட விசாரணையை அடுத்து கோப்பாய் போலீசார் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். தாக்குதலாளிகள் 3 அடையாளம் காணப்பட்டிருந்தாலும் அவர்கள் தலைமறைவாகி இருக்கிறார்கள் என்றும் அவர்களை கைது செய்வதற்குரிய நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அதே வேளையில் சடலத்தை மீட்டு உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையிலே காவல்துறையினர் ஒப்படைத்திருக்கிறார்கள் என்கிற தகவலும் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நல்லது உறவுகளை, இவைதான் இன்றைய செய்திக்குறிப்பாக இருக்கின்றன. மற்றொரு செய்திக்குறிப்பிலே உங்களை சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்றுச் செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.